குட் ஈவினிங். நான் ஹோம்ஒர்க் கொடுத்தேன் லாஸ்ட் வீக். செய்தீங்களா நீங்க? இன்றைக்கு இந்த டாபிக் முடிச்சு ஒரு நியூ டாபிக் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த வர்க்கங்களின் வித்தியாசமாக காணப்படும் கோவைகளின் காரணிகளை காண்றதுக்கு நான் ஹோம்ஒர்க் கொடுத்தேன். அதுல இருந்து நாங்க ஒரு 2-3 சாம்பிள் செய்வோம். இதுல முதலாவது எடுத்தோம்னா x+1 இன் வர்க்கம் மறை 4. இதை நாங்க எப்படி எழுதலாம்? இரு வர்க்கங்களின் வித்தியாசமாக காட்டப்படும் கோவைகளின் காரணிகள்ல நாங்க படிச்சுனாங்க எக்ஸ் வர்க்கம் மறை y வர்க்கம் என்றிருந்தா அதன் காரணிகளை எக்ஸ் மறை y அடைப்புக்குறி எக்ஸ் நேர் y என காட்டலாம். அதே போல இந்த வடிவத்தில இருந்தா நாங்க இதை எப்படி எழுதலாம்? இது வர்க்கங்களின் வித்தியாசமா எழுதலாமா? சாரி இஷானி, நீங்க மியூட்ல இருக்கீங்க. சொன்னீங்களா இப்ப? ஓகே. சோ வர்க்கங்களின் வித்தியாசமா எழுதுறேன்னா எக்ஸாக உண்டு வர்க்கம் மறை 4 எதின் வர்க்கமாக எழுதலாம்? 2 வர்க்கம். ஆகவே இந்த எல்லாத்தையும் நாங்க எக்ஸின் வர்க்கம் என்று எடுத்து இந்த எல்லாத்தையும் y-இன் வர்க்கம் என்று எழுதுறோம்னா நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல எக்ஸ் வர்க்கம் மறை y வர்க்கம் என்ற ஒரு கோவையில அதன் காரணிகளை எக்ஸ் மறை y எக்ஸ் நேர் y என எழுதலாம். ஆகவே இதன் காரணிகளை நாங்க எக்ஸ் சக 1 மறை 2 அதே போல் எக்ஸ் சக 1 நேர் 2 என எழுதலாம். விளங்கிச்சா? இது இத சுருக்கணும்டா எக்ஸ் மறை 1 எக்ஸ் நேர் 3. இந்த ஸ்டெப் விளங்கிச்சா உங்களுக்கு? விளங்கிச்சா? அதாவது இதை நாங்க எக்ஸ் இந்த எல்லாத்தையும் நாங்க எக்ஸ் என்று எடுத்தோம்னா எக்ஸின் வர்க்கம், இந்த 2 y என்று எடுத்தோம்னா y-இன் வர்க்கம், எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் நாங்க படிச்சனாங்க எக்ஸ் வர்க்கம் மறை y வர்க்கம் என்ற விதத்துல ஒரு கோவை இருந்துச்சுன்னா அதன் காரணிகளை நாங்க எக்ஸ் மறை y எக்ஸ் நேர் y என எழுதலாம். அப்ப இதுல எக்ஸ் வந்து எக்ஸாக 1 வர்க்கம். ஆகவே எக்ஸுக்கு பதிலா எக்ஸாக 1 போட்டு மறை y வந்து 2, மற்றது வந்து எக்ஸுக்கு பதிலா எக்ஸாக 1 நேர் yக்கு பதிலா 2 போடலாம். விளங்கிச்சா? ஓகே, எக்ஸ்கியூஸ் சார். சொல்லுங்க சார், அந்த கடைசில அந்த 3 எப்படி சார் போடணும்? இந்த எக்ஸாக 1 சக 2 அப்ப எக்ஸாக 1 சக 2 என்ன? 1 சக 2 வந்து 3. ஆகவே எக்ஸாக இதுதான் உண்மையா இதுதான் அந்த நாங்க படிச்ச ஃபார்முலா முதல். சரியா? ஆனா நீங்க அதை திருப்பி சுருக்கலாம். என்ற எக்ஸாக 1 மறை 2 என்ன? நேர் 1 மறை 2 கழிச்சா மறை 1.
1 சக 2 வந்து 3. ஆகவே அதை இன்னும் சுருக்கலாம். ஆனா இதுதான் நாங்க படிச்ச ஃபார்முலா. விளங்கிச்சா? ஓகே சார். இந்த காரணிகள் காண்றது எல்லாம் முக்கியமான டாபிக்ஸ். என்ன நாங்க போக போக இப்ப நாங்க அடுத்த ஸ்டார்ட் பண்ற டாபிக்கும் இது உங்களுக்கு நல்லா இந்த இது லாஸ்ட் டைம் படிச்சதும் அதுக்கு முதல் வகுப்புல படிச்சதும் நல்லா விளங்கினாத்தான் உங்களுக்கு அடுத்த டாபிக்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி நடத்தி கொண்டு போயிருக்கல விளங்கும். சரியா? அப்படியே நான் சொன்ன மாதிரி ஹோம்ஒர்க் எல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். நாங்கள் ஹோம்ஒர்க் நீங்க செய்து கொண்டு வந்தா தான் உங்களுக்கு தெரியும் அந்த டாபிக் விளங்கி இருக்குதான்னு. சரியா? இப்ப இதுல பிஏ செய்வோம். y மறை 2 வர்க்கம் மறை 9. இது எப்படி வர்க்கங்களின் வித்தியாசமா எழுதலாம்? இதுல ஒரு வர்க்கம் இருக்கு, y மறை 2 வர்க்கம் இல்லையா? 9 எப்படி எழுதலாம்? சார் 9 வந்து வர்க்கமா மாத்தணும். அப்ப வந்து 3 வர்க்கம் வரும். 3 வர்க்கமா எழுதலாம். ஆகவே y மறை 2 வர்க்கம் மறை 3 வர்க்கம். அப்ப இப்ப இது என்ன வடிவத்துல இருக்கு? y மறை 2 வந்து x என்ற வடிவத்திலையும் 3 வர்க்கம் y வர்க்கம் என்ற வடிவத்திலையும் இருக்கு. ஆகவே இது x வர்க்கம் மறை y வர்க்கம் என்றிருந்தா நாங்க எப்படி எழுதலாம்? x மறை y தர x நேர் y என எழுதலாம் இல்லையா? அப்ப xக்கு பதிலா y மறை y மறை 2, yக்கு பதிலா மறை 3, அதாவது x மறை y. இந்தலாம் x என்றா y மறை 2 மறை y அதுக்கு பதிலா மறை 3, மற்றது வந்து எக்ஸுக்கு பதிலா y மறை 2 எழுதிட்டு நேர் 3. இது விளங்கிச்சா? இதை நீங்க சுருக்குனீங்கன்னா இன்னும் y மறை 2 மறை 3 வந்து நீங்க y மறை 5 என்று எழுதலாம். இங்கால இருக்கிற சுருக்குனீங்கன்னா y மறை 2 நேர் 3, y மறை 2 சக 3 வந்து நேர் 1, y நேர் 1 என்று எழுதலாம். விளங்கிச்சா? சரி, உங்களுக்கு இது விளங்குனா எல்லாரும் இந்த எஃப் செய்து காட்டுங்க எனக்கு. இப்ப அப்ப நீங்க இத x வர்க்கம் மறை y வர்க்கம் என்ற வடிவத்துக்கு மாத்தணும்னா என்ன செய்யணும்? 25 வர்க்கத்தை காணணும். 25 வர்க்கம் என்ன? 25 வர்க்கம் 25 எடுக்கக்கூடியதா நீங்க என்ன வர்க்கத்தை எழுதுவீங்க? எதின் வர்க்கமா எழுதுனா உங்களுக்கு 25 என்ற விட கிடைக்கும். 5 வர்க்கம் 5 வர்க்கம் மறை x சக 3 வர்க்கம். ஆகவே இப்ப இத நீங்க பாத்தீங்கன்னா இது x என்று எடுத்தீங்கன்னா இந்த லாம் y. ஆகவே இது வந்து x வர்க்கம் மறை y வர்க்கம் என்ற வடிவத்தில் இருக்கிறபடியா இதன் காரணிகள் x மறை y x நேர் y ஆக அமையும். ஆகவே x என்றா x 5 என்று எடுத்தீங்கன்னா 5 மறை x ஆக 3, அது ஒரு காரணி. இரண்டாவது காரணி 5 நேர் x
சக 3 இதுதான் ரெண்டு காரணிகளும், அதாவது எக்ஸ் மறை y எக்ஸ் நேர் y என்ற வடிவத்தில் எழுதுறோம். இதை நீங்க மீண்டும் சுருக்குனீங்களா 5 இதை சுருக்கணும்டா 5 மறை எக்ஸ் நேர் 3. ஆனா இந்த மறை எக்ஸ் எக்ஸ் அடைப்பு குறிக்குள்ள மறை எக்ஸ் நேர் 3 இருக்கு. ஆகவே இதை சுருக்குனா என்ன விட வரும்? சார் சய எக்ஸ் 5 சய 15 சய எக்ஸும் சய எக்ஸ் 5 சய 15 சார். சய எக்ஸ் 5 எப்படி அது வரும்? நான் கேட்கறது இதுல பச்சையா இருக்குதானே, அல்லாட்டி இன்னொரு கலர்ல போடுறேன். இந்த நீளமா இருக்கிறது அதை சுருக்குனா என்ன விட? நாங்க இது பொட்மஸ்ல படிக்கிறாங்க. முதல் என்ன செய்யணும்? அடைப்பு குறிக்குள்ள இருக்கிறத சுருக்கணும். அடைப்பு குறிக்குள்ள குறிக்கு வெளியில என்ன இருக்கு? மறை மறை. அத நீங்க மறை ஒன்றுன்னு இருக்கலாம். அதால அடைப்பு குறிக்குள்ள இருக்கிறத பெருக்கணும். முதல் பெருக்குனா என்ன விட வரும்? சொல்லுங்க. மறை ஒன்றால உள்ளுக்கு இந்த அடைப்பு குறிக்குள்ள இருக்கிற பெருக்குனா என்ன விட வரும்? மறை எக்ஸ் என்ன விட? மறை மறை எக்ஸ். மறை ஒன்று தர நேர் 3 என்ன விட? மறை மறை. ஆகவே இதன் விட என்ன சுருக்குனீங்கடா. அப்ப நீங்க அதை எழுதினீங்க. ஐந்து மறை எக்ஸ் மறை 3 என்ன எழுதுவீங்க? இத சுருக்குனா என்ன விட? நீங்க மியூட்ல இருக்கிறீங்க. ஐந்து மறை எக்ஸ் மறை 3 அந்த சுருக்குனா என்ன விட வரும்? நேர் 5 மறை 3 இத சுருக்குனா என்ன விட? திருப்பி சொல்லுங்க. எக்ஸ் ஆக 2 இல்லாட்டி முடியாது. பார்த்து சொல்லுங்க வடிவா. சய எக்ஸ் ஆக 2 சரியா? ஆகவே இத நீங்க இப்படி எழுதலாம். சய எக்ஸ் ஆக 2 என்று எழுதலாம். ஆகவே இதன் காரணியாக முதலாவது காரணியாக மறை எக்ஸ் 2. ரெண்டாவது சுருக்குனா என்ன விட? இதுல காட்டி இருக்கிறது, இந்த மஞ்சளா காட்டி இருக்கிறது, அது தெரியாது உங்களுக்கு. மஞ்சள் பச்சையா காட்டி இருக்கிறது. சார் 5x ஆக 15. 5 எப்படி 5x உங்களுக்கு வந்துச்சு? நீங்க எதால பெருக்குறீங்க? நீங்க 5ஆல x ஆக 3 பெருக்குறீங்க இல்லையா? இதுல உங்களுக்கு முக்கியமா ஞாபகம் இருக்கிறது அது சக தர இல்ல. நீங்க இத எப்படி செய்றீங்க?
இது சக. அப்ப சக என்றா எக்ஸ் எக்ஸ் இந்த அடைப்புக்குறிக்கு முன்னால இருக்கிறது வந்து என்னது? இந்த அடைப்புக்குறிக்கு முன்னால இருக்கிறது வந்து சக ஒன்று எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? ஓ சார். இத நீங்க பெருக்கலாம், 5ஆல பெருக்கலாம். அது பெருக்கிறன்னா இப்படி இருக்கணும். இது கூட்டல். இப்ப நீங்க இத இப்படித்தான் இருக்குது. இத நீங்க 5 சக எக்ஸ் சக 3 என்று எழுதலாம். இத சுருக்குனா என்ன விட? எக்ஸ் ஆக 8 சார். எக்ஸ் ஆக 8. ஆகவே இதன் காரணிகள் எக்ஸ் சக 8. நான் உண்மையா இன்றைக்கு இன்னொரு டாபிக் ஸ்டார்ட் பண்றதுக்கு இருந்தேன், கோமாசி. ஆனா இந்த நிலையில எனக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாது. கான்ஃபிடன்ஸ் இல்ல. சரியா? நீங்க ஹோம்ஒர்க் செய்யணும், உங்களோட ஸ்கூல்ல படிச்சது திருப்பி ரிவைஸ் பண்ணணும், நான் படிப்பிக்கிறதும் ரிவைஸ் பண்ணணும். அப்பதான் நீங்க ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வருவீங்க. எனக்கு இதுல கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சிட்டுது. சரியா? இந்த ஐய செய்யுங்க. எனக்கு நான் இன்னைக்கு இன்னொரு டாபிக் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். இத முடிப்போம். இதுல நீங்க இந்த இந்த உதாரணத்தை செய்யுங்க. ஓகே, இது வந்து எக்ஸ் வர்க்கம் வரை y வர்க்கம் என்ற வடிவத்திலே இருக்கு. ஓ எக்ஸ் வர்க்கம் வரை y வர்க்கம் என்ற வடிவத்திலே இருக்கு. எஸ் இல்லையா? அதாவது இத நீங்க எக்ஸ் என்று எடுத்தீங்கன்னா அது எக்ஸ் வர்க்கம், மறை எம்சாக உண்ட y என்று எடுத்தீங்கன்னா y வர்க்கம். ஆகவே இதன் காரணிகள் எப்படி எழுதலாம்? எக்ஸ் வர்க்கம் மறை y வர்க்கம் என்ற வடிவத்தில் இருந்து அதன் காரணிகள் எப்படி எழுதலாம்? சொல்லுங்க, எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஆக 2 பிராக்கெட் சய பிராக்கெட் மறை மறை பிராக்கெட்டுக்கு எக்ஸ் ஆக 1 சார். எக்ஸ் ஆக 1 அது ஒரு காரணி. மற்ற காரணி மறுபடி எக்ஸ் ஆக 2 பிராக்கெட் 2 பிராக்கெட் பிராக்கெட்டுக்கு முதல் சொல்லுங்க. எக்ஸ் ஆக 2 பிராக்கெட். ஓகே, பிளஸ் எக்ஸ் ஆக 1 சார். இந்த வடிவத்தில் எழுதலாம் இல்லையா? எக்ஸ் வர்க்கம் மறை y வர்க்கம் என்ற வடிவத்தில் இருந்தா அதன் காரணிகள் எக்ஸ் மறை y, எக்ஸ் நேர் y என எழுதலாம். இப்ப நீங்க இத சுருக்கக்கூடியதா இருக்கு. இது எல்லாம் கூட்டலும் கழித்தலும். நேர் எம் மறை எம் என்னவா வரும்? இது நேர் எம், இந்த மறையால இந்த எம்ம பெருக்குனீங்கன்னா மறை எம். நேர் எம் மறை எம் என்ன விட? மறை 2 எம் சார். நேர் எம் மறை எம். நேர் எம்ல இருந்து ஒரு மறை எம் கழிச்சா என்ன விட? 0 சார். 0. நேர் 2 இந்த மறையால இந்த ஒண்ட பெருக்குனா என்ன விட? இந்த மறையால இந்த ஒண்ட பெருக்குனா என்ன விட? மறை 1 சார். மறை 1. ஆகவே நேர் 2 மறை 1 விட என்ன?
ஒன்று சார். நேர் ஒன்று சார். நேர் ஒன்று. ஆகவே முதலாவது காரணி 1, இரண்டாவது காரணி இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா m சக 2 இது சக m. ஆகவே இது m இங்கால 1. ஆகவே இதற்கு சுருக்குனா என்ன விட சகம் சகம் என்ன விட நேரம் நேரம் சகசம் 2m சார். 2m நேர் 2 நேர் 1 நேர் என்ன விட நேர் நேர் 3 சார். 3. சரியா? ஆகவே இதன் காரணிகள் இப்படி எழுதலாம். இப்ப இத செய்யுங்க. எக்ஸ்கியூஸ் சார். சொல்லுங்க. சார் x சக 5 ஒரு பிராக்கெட் இருக்கும். 3x சக 1 பிராக்கெட் இருக்கும் சார். கொஞ்சம் இருங்க. இதுதான் உதாரணம். சொல்லுங்க, நீங்க என்ன சொன்னீங்க இப்ப? x சக 5 ஒரு பிராக்கெட் இருக்கும் சார். 3x சக 1 ஒரு பிராக்கெட் இருக்கும் சார். நீங்க சுருக்கி சொல்றீங்களா கடைசியான விடைய? ஓ சார். ஓகே ஓகே. ஆனா அதுக்கு முதல் நீங்க இத எப்படி எழுதலாம்? இத x எடுத்தீங்கன்னா x இன் வர்க்கம், இத y எடுத்தீங்கன்னா y இன் வர்க்கம். ஆகவே இது x மறை y வர்க்கம், x வர்க்கம் மறை y வர்க்கம் என்ற வடிவத்துல இருக்கு. அவை இத முதலாவது ஸ்டெப்பா நீங்க என்ன எழுதுவீங்க? 2x சக 3 ஒரு பிராக்கெட் இருக்கும். 2x சக 3 ஒரு பிராக்கெட்டுக்குள்ள மறை மறை x மறை 2 ஒரு பிராக்கெட் இருக்கு சார். ஓகே, அது ஒரு காரணி. ஆகவே இது இந்தலாம் x என்றா x மறை y என்ற வடிவத்தில் இருக்கு. ஆகவே இரண்டாவது காரணி எப்படி எழுதுவீங்க? 2x சக 3 ஒரு பிராக்கெட் இருக்கு சார். 2x சக 3 ஒரு பிராக்கெட்டுக்குள்ள நேர் x மறை 2 சார். x மறை 2 என்ற வடிவத்தில் இருக்கு. விளங்கிச்சா இது எல்லாருக்கும்? இப்ப நீங்க இத சுருக்குனீங்கன்னா x சக 3 இங்கால மறையால x மறை 2 பெருக்கோம். அத பெருக்குனா என்ன விட வரும்? இதுல மறையால x பெருக்குனா என்ன விட? மறை x. ஆக ஆல்ரெடி இங்க 2x இருக்கு. ஆகவே 2x மறை x இன் விட என்ன? ஒரு x நேர் x. இங்க 3 இருக்கு. இங்க மறையால மறை 2 பெருக்குனா என்ன விட? இந்த மறையால இந்த மறை 2 பெருக்குனா என்ன விட? நேர் 2. ஆகவே நேர் 2 இங்க இருக்குது, நேர் 3. ஆகவே அதை சுருக்குனா என்ன விட வரும்? நேர் 3 நேர் 2 நேர் 5. நேர் 5. சரியா? அப்ப இந்த லாத்தையும் சுருக்கி நாங்க x சக 5 என்று எழுதுவோம். இப்ப ரெண்டாவது சுருக்கம் இத சுருக்கி பாப்போம் என்ன விடையண்டு. இதுல 2x இருக்கு. சக ஆல x பெருக்குனா என்ன விட? சக ஆல x பெருக்குனா என்ன விட? நேர் x. ஒரு x. இங்க ஆல்ரெடி 2x இருக்கு. அப்ப 2x சக ஒரு x என்ன விட? 3x.
இப்ப இங்கால மிஞ்சிறது நேர் 3 சகால மறை 2 பெருக்குனா என்ன விட மறை 2 சகால மறை 2 பெருக்குனா மறை சொல்லு. 2 sir. மறை மறை 2 2 மறை 2 இதுல ஆல்ரெடி இங்க இருக்குது நேர் 3 அப்ப நேர் 3 மறை 2 அதை சுருக்குனா என்ன விட நேர் 1 sir. நேர் 1 ஆகவே இதன் காரணிகள் எக்ஸ் ஆக 5 3 எக்ஸ் ஆக 1 விளங்கிச்சா ஆமா ஆ, sir. sir. ஓகே கடைசி உதாரணத்தை செய்யுங்க இத டி இது எப்படி எக்ஸ் வர்க்கம் மறை y வர்க்கம் என்ற வடிவத்துல எடுக்கலாம்னு யோசிங்க கொஞ்சம் ஓகே 1 மறை 81 எக்ஸின் 4ஆம் அடுக்கு இப்ப நாங்க எக்ஸ் வர்க்கம் மறை y வர்க்கம் என்று மாத்திரண்டா ஒன்றின் வர்க்கம் என்னவா இருக்கும் Sir, only sir. ஒன்றின் வர்க்கம் 1 ஆகவே நீங்க ஒன்றின் வர்க்கம் என்று இதை எழுதலாம் ஒரு மாற்றமும் இல்லை மறை இத நாங்க y வர்க்கம் என்ற வடிவத்துல மாத்தோம் அதை எப்படி மாத்தலாம் Sir, 81 வர்க்கம் எழுதுங்க sir. அப்போ 9 வர்க்கம் 9 9 2 சொல்லுங்க என்ன x வர்க்கம் போடுங்க sir. ஆமா இப்ப x இது வந்து 9 அது சரி இந்த எக்ஸின் 4ஆம் அடுக்கு அதையும் நாங்க x ஒரு வர்க்கம் y வர்க்கம் என்ற வடிவத்தில் போடணும் அப்ப நாங்க எக்ஸின் வர்க்கம் என்று எழுதி அது முழுவதின் வர்க்கமாக எழுதலாம் விளங்கிச்சாது ஆமா ஆ sir. sir. அப்ப இத நீங்க 9 எக்ஸின் வர்க்கம் முழுவதின் வர்க்கம் அப்ப 9 வர்க்கம் வந்து 9 தர 9 81 எக்ஸ் வர்க்கத்தின் வர்க்கம் வந்து எக்ஸின் 4ஆம் அடுக்காக அமைக்கப்படும் என்ன நாங்க அடுக்குகளை பெருக்கிற நேரம் நாங்க படிச்சனாங்க அடுக்குகளை பெருக்குனா அது கூட்டலாக அமையும் இல்லையா Sir, ஆகவே 9 தனியா sir 9 தனியாவும் x இன் 4ஆம் மடங்கு தனியா எழுதணும் sir. இல்ல அப்படி எழுத இயலாது ஏண்டா இப்படி நீங்க சொல்றீங்க நீங்க சொல்றது 9 வர்க்கம் எக்ஸின் 4ஆம் வர்க்கம் இல்லையா இதைத்தானே நீங்க சொல்றீங்க Sir, அந்த x வர்க்கம் போட்டுட்டு அந்த x வர்க்கத்துக்கு முழுவதின் வர்க்கம் போட்டா சரி. எஸ் அப்படி எழுதலாம் எஸ் அதாவது நீங்க எப்படி சொல்றீங்க அடைப்புக்குறி எஸ் நீங்க சொல்றது அப்படியும் எழுதலாம் இப்படியா ஆ sir. இது சரி சரியா ஆனா இது முழுவதும் y வர்க்கமாக இருக்கும் ஆனபடியத்தான் அப்படியும் எழுதலாம் அதே மாதிரி இப்படியும் எழுதலாம் ரெண்டும் சரி நீங்க சொன்னதும் சரி லிஷானி சரியா ஆகவே இது நீங்க எக்ஸ் வர்க்கம் மறை y வர்க்கம் என்ற வடிவத்தில் இருந்தபடியா எக்ஸ் வர்க்கம் வந்து 1 ஆகவே 1 மறை y என்று எழுதலாம் yக்கு பதிலாக 9x வர்க்கத்தை எழுதுவீங்க இல்லையா அந்தலாம் y 9x வர்க்கம் இரண்டாவது காரணி x 1 சக y வர்க்கம் 9x வர்க்கம் என்ற வடிவத்தில் எழுதாம் காரணிகளை விளங்கிச்சா இது ஆ sir. ஓகே
நீங்க இந்த டாபிக் இன்னும் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்ல, நீங்க இந்தியன் ரெக்கார்டிங்கையும் லாஸ்ட் வீக்கான ரெக்கார்டிங்கையும் ரீப்ளே பண்ணி பாருங்க. சரியா? நான் சொன்ன மாதிரி இந்த காரணிப்படுத்தல் வந்து முக்கியமான ஒரு டாபிக். இப்ப நாங்க இது 4வது கிளாஸ் நடக்கிற இந்த காரணிப்படுத்தல் படிக்கிறோம். இம்பார்ட்டன்டான டாபிக். நீங்க இந்தியன் கிளாஸையும் லாஸ்ட் வீக் கிளாஸையும் திருப்பி ரீப்ளே பண்ணி ஹோம்ஒர்க்களை செய்து நல்ல கான்ஃபிடன்ஸ் எடுக்கணும். ஏண்டா இது எல்லாம் முக்கியம் நாங்க அடுத்த டாபிக் போறதுக்கு. சரியா? நாங்க அடுத்த திங்கட்கிழமை நாங்க போமாசி படிப்போம். அதுக்கு முதல் இந்த ஏரியா உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ஸா இருக்கணும். ஆனபடியா அந்த லாஸ்ட் 2 கிளாஸஸ் இந்தியானையும் லாஸ்ட் இயர் கிளாஸையும் நல்லா வீடியோ திருப்பி பிளே பண்ணி ஹோம்ஒர்க் திருப்பி செய்ததில் திருப்பி செய்யுங்க. இப்ப இன்றைக்கெல்லாம் செய்ததில் நீங்களாவே ட்ரை பண்ணி செய்ய பாருங்க, உங்களுக்கு ஆன்சர்ஸ் வருதாங்க. சரியா? நெக்ஸ்ட் மண்டே சந்திப்போம். ஓகே, alright. Thank you, sir. Okay. Thank you, sir. Okay, bye. Thank you, sir. Okay. Thank you.